முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக எத்தனை பேர் பயனடைய இருக்கிறார்கள்? கூடுதல் தகவல். வண்டி வாங்குறோம். கண்ணன், இணைப்புல தான் இருக்கீங்க. இன்று முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இதன் மூலமாக எத்தனை பேர் பயனடைய இருக்கிறார்கள்? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க கண்ணன். முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி வரக்கூடிய ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டமான தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தண்டையார்பேட்டை பகுதியில் தொடங்கி வைத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லத்திற்கே சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்களை நியாய விலைக் கடைகளுக்கு வந்து வாங்குவதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதன் காரணமாக அவர்கள் மாதந்தோறும் நியாய விலைப் பொருட்களை வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதை அரசு பரிசீலித்ததோடு மட்டுமல்லாமல் இதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஆலோசனை மேற்கொண்டதற்கு பின்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோருக்கும் இல்லம் தேடிய இந்த ரேஷன் பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்ற தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டமானது தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுடைய இல்லத்திற்கே சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரேஷன் பொருட்களை வழங்கி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அவருடைய நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தண்டையார்பேட்டைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பை பொதுமக்கள் அளித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி இல்லத்திற்கு சென்று அன்னை சத்யா நகரில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து அதைத் தொடர்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கோபால் நகர் பகுதிக்கு வந்து அங்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இல்லங்களுக்கு சென்று முதியோர்கள் இல்லத்தில் சென்று இந்த திட்டத்திற்கான ரேஷன் பொருட்களை வழங்க இருக்கிறார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சுமார் 30.16 லட்சம் கோடி ரூபாய் செலவாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அந்த திட்டத்திற்கு கூடியதை ஒரு சேவையாக நினைத்து இதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவு விடுத்ததையும் கூட தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த காலை தெரிவித்ததும் கூட குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது. தனியாக வசித்து வரக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக வழங்கக்கூடிய வகையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக தமிழகத்தை பொறுத்தவரை 20,42,657 முதியவர்களும் அதே போல 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் மொத்தமாக பார்க்கும் பொழுது 21,70,454 பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய வகையில் இந்த தாயுமானவர் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக திட்டத்தில் பயன்பெறக்கூடிய தகுதியான குடும்ப அட்டக்கூடிய பயனாளிகளுடைய விவரம் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்கே சென்று வழங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அதற்கான தேவையான உபகரணங்களும் கூடிய வண்டியையும் உரிமையல் பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு சென்று பயனாளிகளுடைய இல்லங்களுக்கே சென்று வழங்கப்படக்கூடிய வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. முக்கியமாக ஒரு இல்லங்களை பொறுத்தவரை வயதானவர்கள் தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று வாங்க முடியாத ஒரு நிலை நீடித்த நிலையில் தான் ரேஷன் பொருட்களை அவர்கள் இல்லத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. முதலமைச்சரை பொறுத்தவரை தொடர்ந்து அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய தேவை அறிந்து நான் தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் அதே போன்று இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அடுத்த ஒரு மைல்கல் திட்டமாகத்தான் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தை பொறுத்தவரை பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே 100% திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு சேவை மனப்பான்மையுடன் மட்டுமே செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் சென்னை தண்டையார்பேட்டை இருக்கக்கூடிய பகுதியில் முதலமைச்சர் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து முதியோர் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கும் செல்ல இருக்கிறார். அந்த இல்லத்தை பொறுத்தவரை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் இருக்கக்கூடிய 3 இல்லங்களுக்கு சென்று மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாகவே இந்த ரேஷன் பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை பொறுத்தவரை மொத்தமாக பார்க்கும் பொழுது நாம் 21,70,454 பேருக்கு வீடு தேடி இந்த ரேஷன் பொருட்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தற்போது அடையாளம் காணப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அன்புச்செல்வன், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் மூலம் 21.70 லட்சம் பேர் பயனடைய இருக்கிறார்கள். தாயுமானவர் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான தகவலை பதிவு செய்யுங்க அன்புச்செல்வன்.
குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த திட்டத்தை ஒரு சேவை மனப்பான்மையுடன் செயல்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதன் காரணமாக அது சமூக வலைப்பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதை பொறுத்தவரை குறிப்பாக அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் என்னுடைய மனதிற்கு பிடித்த திட்டமாக உருவாகி இருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த தாய்மானவர் திட்டம் என்றும், கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைப்பதில் தான் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும், இப்படி அரசின் சேவைகளை மக்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று கொடுப்பது இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு திட்டத்தை அறிவித்தவர் மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தை முடிப்பதோடு மக்களுடைய மனதில் ஈடுபட வேண்டும். அத்திட்டத்தினுடைய பலன் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தை தான் நாம் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக பார்க்கும் பொழுது அப்படி வயது முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் ரேஷன் சென்று பொருட்களை வாங்குவதில் ஏற்படக்கூடிய சிரமத்தை உணர்ந்து இந்த திட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அந்த காணொலி காட்சியில் தெரிவித்திருந்தார். அதே போன்ற திட்டத்தை பொறுத்தவரை 34,809 நியாய விலைக் கடைகளில் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும், 70 வயதுக்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்களும் 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் என்று 21,70,454 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குடிமைப் பொருட்கள் உங்கள் வீடு சென்றடையும் என்றும், கூட்டுறவுத்துறைக்கு ஆகக்கூடிய செலவையும் கூட அது பெரிய செலவாக பார்க்கக்கூடாது, 30,16 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவாக கருதாமல் மக்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக தங்கள் நினைக்கிறேன். கூட்டுறவுத்துறையினுடைய மிகப்பெரிய சேவை அந்த துறைய அதிகாரிகள், அலுவலர்கள், கடை உறுப்பினர்கள் செய்ய போகும் மிகப்பெரிய கடமை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் தமிழ்நாடு முழுவதும் 37,328 நியாய விலைக் கடைகள் இருக்கிறது. இதில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 2,394 நியாய விலைக் கடைகளை திறந்திருக்கிறோம். அதே போன்று கலைஞர் செயல்படுத்திய அடிப்படையில் நாம் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நியாய விலைக் கடைகளை நாம் முறையாக சிறப்பாக நடத்துவதற்கு தமிழ்நாடுக்கு இன்றைக்கு பட்டினி சாவு இல்லை என்றும், அதற்கு காரணமே நாம் இந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக செயல்படுத்தி வரக்கூடிய திட்டம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே ரேஷன் கடைகள் பயன்பாட்டை இன்னும் எளிமையாக்கக்கூடிய முயற்சியாக இந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களும் நான் வைக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோள் என்று முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த திட்டத்தினுடைய நோக்கம் 100 விழுக்காடு நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுடைய பணி அமைய வேண்டும். உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனம் குளிரக்கூடிய வகையில் நீங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெரும் நல்ல பெயர் தான் ஆட்சிக்கு கிடைக்கும் பாராட்டு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தில் செயல்படக்கூடிய பணியாளர்களுக்கான வேண்டுகோளையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.